பிதாவே, இந்த நாளில் இன்னும் ஒரு தடவை உம்முடைய அசையாத வார்த்தைகளை, உயிர் கொடுக்கும் வார்த்தைகளை கேட்கும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து, சுகத்தோடும் பலத்தோடும் இந்த நாளை காணும்படிக்கு செய்தீர். தேவாவியானவரே, இயேசுவின் இடத்தை எடுக்க வந்தவரே, இயேசுவை மகிமைப்படுத்தவும் அவரை வெளிப்படுத்தவும் வந்தவரே, உம்முடைய வார்த்தையின் உட்பிரவேசம் மட்டுமே எங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும். அதை இப்பொழுது நீ செய்ய போறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். பின்பு இயேசு எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சகோதரர்களை, இயேசு வருவதற்கு முன்பதாக அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் கூறுகிறது, எல்லா காரியங்களும் சீர்திருத்தப்படுத்தப்பட்டு முன்பு இருந்த சரியான நிலைமைக்கு கொண்டு வரப்பட வேண்டும். The restoration of all things must take place before the return of Christ. இன்றைக்கு பல காரியங்கள் ஆதி சபையில் ஏற்கனவே இருந்தவைகள் காலம் போன போக்கிலே சபையிலே இருந்து எடுபட்டு அது மறைந்து போயிட்டு பிசாசு அதை திருடி போட்டான். உதாரணமாக, தேவ ஆவியானவர் கொண்டு வந்த பிரதான தரப்பாகிய ஆவியின் பாஷை, தேவனை மகிமைப்படுத்த, அவரை துதிக்க, அவரோடு பேச, எந்த வேளையிலும் எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்க, நெருக்கமும் பிசாசுடைய தாக்கமும் நேரத்திலே அது ஒரு ஆறுதலாகவும் வல்லமையாகவும் அமைய அந்த பாஷையை அவர் கொடுத்தார். ஆனால் அது எடுபட்டு போயிட்டு என்னமாய் கர்த்தருடைய பந்தியின் மூலமாக வரும் ஆசீர்வாதங்கள், குணமாக்கும் வல்லமை விசுவாசிகளுக்கு கொடுத்த அது எடுபட்டு போயிட்டு அந்த நேரத்தில் வீட்டுக்கு வீடு அப்பம் பெற்றார்கள். இப்பொழுது பாருங்கள், ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, இன்னும் சில சபைகள் அதுகளும் இல்லை. இரத்தத்தை குறித்த பாடல்கள், இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் மறைந்து போயிட்டு, இயேசுவின் விடுதலை ஊழியம், இன்னுமாய் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் நாளாந்தம் ஈடுபட்டு இருக்க வேண்டிய இயேசு விட்டு சென்ற அந்த ஊழியம், என் நாமத்தினாலே அசுத்தாவிகளை துரத்துவார்கள், என் நாமத்தினாலே நோய் உள்ளவர்கள் மேல் கரங்களை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் குணமடைவார்கள். இப்படிப்பட்டதான போதனைகள் மறைந்து போயிட்டு சபைகளிலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் போதனைகளை பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் மேன் சென்டர்ட். மனுஷனை மையமாக வைத்த பிரசங்கங்களும், எப்பொழுதும் மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர செய்திகளுமே அவர் பேசுகிறார். அதைத்தான் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். தேவனுக்காக நாம் என்ன செய்ய இருக்கிறோம்? யாருக்காக நான் ஜீவிக்கிறேன்? இயேசு அவரை பின்பற்றுவதற்கு என்ன சொல்லி இருக்கிறார்? இத்தனை காலமாக நான் ரட்சிப்பு அடைந்திருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில என்ன நடக்கிறது? என்ன ஒரு வரம், என்ன ஒரு அபிஷேகம் எனக்கு கூட கிரியை செய்கிறார் என்று யாரும் இதை அறிந்து கொள்ள மனமில்லை. பூமியை இருள் மூடும், ஜனங்களை காரிருள் மூடும் என்று ஏசியா சொன்னபடி அவ்விதமான அந்த இருள் மூடி தொடர்ந்து இந்த வஞ்சிப்பிலே பல சபைகள் இருந்து கொண்டிருக்கிறது. விசுவாசிகள் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருக்கிறார். இங்கே சகோதரர்களே, இயேசு தன்னை பின்பற்றுவதற்கு இப்படிப்பட்டதான வார்த்தை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாவற்றிலும் வித்தியாசமான முறையிலே அவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் பெரும்பாலான பிரசங்கங்களை
100 பிரசங்கத்தை எடுத்தால் அதில் ஒரு பிரசங்கம் இப்படிப்பட்டதான அவருடைய நிபந்தனை கொண்ட இந்த வசனங்களை எடுத்து சொல்வதை நாம் காண்பது அரிது. திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றுகிறார்கள். இயேசு திரும்பி உடனே சொல்லுகிறார்கள், ஒருவன் என்னை அல்லது ஒருத்தி என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஒரு வசனத்திலே சொல்லி முடித்தார். இதில் எவ்வளவான ஆழமான கருத்தும் வெளிப்படுத்துதல்களும் இருக்கிறது. ஜெபத்தை குறித்து இங்கே பேசவில்லை, சபை அங்கத்துவத்தை குறித்து பேசவில்லை, உபவாசத்தை குறித்து பேசவில்லை, சாத்தானை கட்ட வேண்டும் என்று இங்கே ஒன்றுமே கதைக்கவில்லை. இயேசு சொல்லுகிறார், you got to deny yourself. உன்னை நீயே வெறுக்க வேண்டும். உன் சிலுவையை ஒவ்வொரு நாளிலும் எடுத்துக்கொண்டு ஏனே நீ பின் செல்ல வேண்டும். நமக்கு தெரியும், சிலுவை என்று சொன்னால் யாராவது சிலுவை சுமந்து போகிறது என்று சொன்னால் அவர்கள் மரிக்க போகிறார்கள். இட் இஸ் டெத். அங்கே மரணத்தை குறிக்கிறது. அடுத்தது நான் உங்களுக்கு சொன்னேன், சிலுவை என்று சொல்லும் பொழுது அங்கே 2 அந்த மரங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று செங்குத்தாக இருக்கிறது, மற்றது சமாந்தரம் இப்படியாக இருக்கிறது. தேவனுடைய சித்தமும் நம்முடைய சித்தமும் குறுக்கெடுக்கிறது. அதிலே நாம் தெரிவு செய்ய வேண்டியது தேவனுடைய சித்தம். இயேசு கெத்செமனேயிலே அந்த இடத்திலே அவர் வெற்றி பெற்றார். என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுது என்று சொன்ன உடனே இயேசு அந்த சிலுவை மரணத்தை தம்முடைய ஆத்மாவுக்கு அங்கே அதை கொடுத்தார். அதன் பிறகு அவர் சிலுவையிலே போய் அங்கே தொங்கி மரித்தது, அவருடைய சரீரம் மரித்தது கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் நாளாந்தும் அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டவராய் அனுதினமும் ஜீவித்தார். ஏன்? அவர் தன் சித்தத்தை வெறுத்து, தன் உணர்ச்சிகளை வெறுத்து, தன்னுடைய யோசனைகளை வெறுத்து, அவர் வெறுக்க வேண்டிய அவசியமில்லை. நமக்கு அவர் வழிகாட்டியாக, நமக்கு ஒரு மாதிரியாக அவர் வைத்தார். அவருக்கு ஒரு ஜீவியம், நமக்கு ஒரு ஜீவியம் அல்ல. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டே ஒவ்வொரு நாளிலும் என்னை பின்பற்றட்டும். பிள்ளைகளை, நான் சொல்வதை கேளுங்கள். அப்படியானால் நான் ஒரு சன்னியாசியாக இருக்க வேண்டும், நான் ஒன்றையும் இங்கே என்ஜாய் பண்ண முடியாது, இந்த உலகத்திலேயே இருக்க நான் என்ன செய்யலாம்? அப்படியானால் நான் நல்ல பொருட்களை வைத்திருக்க முடியாதா? நல்ல வீடு கட்ட முடியாதா? அப்படி ஒன்றுமே இல்லை. சொல்ல போனால் மற்ற எல்லாரையும் விட நீ தான் நிறைவு பெற்ற ஆசீர்வாதம் உள்ளவனாய், எல்லாவற்றையும் நிறைவுள்ளவனாய் இருந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறாய். அந்த விதமாக பிசாசு உன்னை வஞ்சிக்க விடாதே. ஆபிரகாமை தேவன் நிறைத்தார். சோ இதில் தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிப்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இது பார்த்தீங்களா? மறுபடியுமாய் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றாதவன் என்று சொல்லுகிறார். எத்தனை இடத்திலே இதை பேசி இருக்கிறார். இந்த இடத்திலே இயேசு ஒரு மனுஷனுடைய சத்துராதி, அவன் சொந்த வீட்டார் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய சொந்த வீட்டிலே தாய் தகப்பன் சகோதரர்கள் சகோதரிகள் மாமா மாமி இன்னும் இனத்தவர்கள் இயற்கையாகவே நாங்கள் எங்களது ஆத்மாவில் இருக்கும் உணர்ச்சிகள் பாசங்களினாலே நாங்கள் அவர்களோடு கொஞ்சம் கூடுதலாக கட்டப்பட்டவர்களாக இருப்போம். அவர்களோடு இணைக்கப்பட்டவர்களாக இருப்போம். தேவனுடைய அழைப்புக்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் அவர் உனக்காக வைத்திருக்கும் அந்த வாழ்க்கை திட்டத்துக்கும் இந்த உலகத்தின் நம்முடைய இந்த தற்காலிக வாழ்க்கையான இந்த ஆத்தும ஜீவியம், the natural life, the soulish life, இந்த காரியங்கள்
அவருடைய காரியங்களுக்கு எதிராக வந்து தடை பண்ணும் என்பதை காண்பிக்கிறார். இயேசுவை விட நீ தாயை தகப்பனை பிள்ளைகளை சகோதரிகளை நீ நேசிக்க முடியாது. இயேசுவை விட உன் படிப்பை நீ நேசிக்க முடியாது. நீ இல்லை என்று சொல்லலாம், நான் அப்படியே நேசிக்கிறது இல்லை. கவனமாயிரே, சோதனை நேரத்திலே அந்த நேரம் அறிந்து கொள்வாய் யாரை கூடுதலாய் நேசிக்கிறாய் என்று. அல்லது உன் வயது வந்து திருமண நேரம் வரும் நேரத்திலே அந்த வழியிலே தெரிய வரும் யாரை நீ கூடுதலாய் நேசிக்க போகிறாய் என்று. இயேசுவையா, அவருடைய ராஜ்யத்தையா, அவருடைய அழைப்பையா, பரலோகத்திலே இருந்து இயேசு உனக்காய் வைத்திருக்கும் அந்த வாழ்க்கை திட்டத்தையா? இதைத்தான் இயேசு சொல்லுகிறார். அவைகள் உனக்கு சத்துருவாதிகளாக வரும். இந்த ஆத்மாவின் உணர்ச்சிகள், ஆசைகள், பாசங்கள், அன்பு, நெருக்கமான உறவு, இவைகள் தடையாக வரும். இப்பொழுது நீ இவைகளை வெறுத்து, இல்லை நான் இயேசுவையும் அவருடைய அழைப்பையும் நான் பிடித்துக் கொள்ளப் போகிறேன் என்று சொல்லும் பொழுது, அந்த அவர்கள் மேல் நீ வைத்திருக்கும் அந்த அன்பும் பாசமும் நெருக்கமான உறவுகளும் அங்கே சிலுவை அங்கே போடப்படுகிறது. அங்கே மரணத்தை நீ கொடுக்கிறாய். அப்பொழுது உன் ஆத்மா சிலுவை மரணத்தை அது அனுபவிக்கும். There's going to be tears. உதாரணமாக சொல்லுகிறேன், நான் இந்த ஊழியத்தை நான் எடுத்ததனாலே, நான் அதை ஏற்றுக்கொண்டதனாலே என் தாய் ரட்சிக்கப்படாமல் இருந்தாள். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஆனால் என் தாய் என்னோட கோபம் அடைந்தாள். அவள் சொன்னால், ஒரு நாள் நீ இவ்விதமாக நீ வேறு ஒரு மதத்தை நீ பின்பற்றி இந்த வேதம் வேதம் என்று கொண்டு தெரிந்தாயானால் இனிமேல் நீ என்னை அம்மா என்று கூப்பிடக்கூடாது. நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஏன் இவைகளுடைய வெளிச்சம் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. இன்னுமாக இதை நான் ஆழமாய் படிக்கவும் இல்லை. யாரும் எனக்கு இதை குறித்து வழிகாட்டவும் இல்லை. I never had any mentor, somebody to speak to me. எதற்காக இப்படி சொல்லுகிறான் எனக்கு தெரியவில்லை. இவ்வளவு நாளும் உலகத்தை போல அந்த வழிகளிலே போய் அதையும் இதையும் குடித்து சிகரெட் ஸ்மோக் பண்ணி நான் இந்த இடைகளிலே திரியும் பொழுது ஒன்றுமே இப்படி சொல்லவில்லையே. ஒரு கிறிஸ்தவ ஒரு சபை, கத்தோலிக்க சபையிலே தானே இவை இருந்தா, என்ன சடுதியா இப்படி சொல்லி என் இருதயம் உடைந்து போயிட்டு நான் சொன்னேன், சரி நான் இனி கூப்பிடவில்லை. But I went and I cried. நான் என் அறையில் போய் அழுதேன். நீ கேட்கலாம், என்ன நடக்குது பிரதர்? சிலுவை உள்ளே வேலை செய்கிறது. மரணம் அங்கே வேலை செய்யும் பொழுது it hurts. When the cross works in you, brother, it is not fun. அது பகுதி அல்ல. It's going to hurt you. இவ்விதமாக உங்கள் குடும்பங்களிலே உங்கள் பாசத்தை நீங்கள் தள்ளி போட்டு, உங்கள் அன்பு தகப்பனில் இருந்த அன்பை தள்ளி போட்டு, உங்களுடைய புருஷன் மேல் இருந்த அன்பை தள்ளி போட்டு சொல்லும் பொழுது அவரை வெறுக்கிறதல்ல, இயேசுவையும் அவருடைய அழைப்பையும் அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை நீ பிடித்துக் கொள்ளும் பொழுதே நீ அவருக்கு பாத்திரனாய் இருக்கிறாய். சமுதாயம் உன்னை வெறுக்கலாம், இனஞ்சனம் உன்னை வெறுக்கலாம். ஆம், பெற்றார் உன்னை தள்ளிவிடலாம். சில பெற்றார் பிள்ளைகள் ரட்சிப்படைந்தால் இந்தியாவிலே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், they are chased out of the house. இந்துக்கள் அவர்களை வீட்டை விட்டு துரத்துவார்கள். அவர்கள் பெட்டியை அடிக்கிட்டு வந்து வெளியால வந்து கேட்பார், ஆண்டவரை நாங்க எங்க போறது? The Lord chose them. தேவாவியானவர் அவர்களை காண்பிக்கிறார், என்ன இடத்துக்கு போ. இதுதான் விசுவாச ஜீவியம். அதுதான் இயேசு சொன்னார், என்னை விட நீ மற்றவர்களை கூட நேசித்தால் அது என்னுடைய அழைப்புக்கு, என்னுடைய திட்டங்களுக்கு உன் வாழ்க்கையிலே தடையாக வரும்.
நீ எனக்கு பாத்திரனாய் இருக்க மாட்டாய். இதுதான் இதனுடைய விளக்கம். ஆனால் இயேசுவையும் அவருடைய அழைப்பையும் விட நான் தாயை, தகப்பனை, சகோதரன், சகோதரியை, என் படிப்பை அல்லது என்னுடைய பாய் ஃப்ரெண்டை அல்லது கேர்ள் ஃப்ரெண்டை நான் கூட நேசிக்கிறேனாக என்று சொல்லி சோதனை வரும் பொழுதுதான் நீ கண்டு கொள்ளுவாய், இப்பொழுது அல்ல. Then you have a choice what to do. தெரிவு செய்ய வேண்டிய அந்த நேரத்தில் நீ. So that is the meaning of that. இங்கே மத்தேயு எங்களுடைய நேச்சுரல் அஃபெக்ஷன்ஸ், எங்களுடைய இயற்கையாக இருக்கிற எங்களுடைய ஆத்மாவில் இருக்கும் ஆசைகள், பாசங்கள், அன்பு, அவைகளை குறித்து பேசுகிறார். அவைகள் எப்பொழுதும் இயேசுவின் மேல் வைத்திருக்கும் அன்பு, பாசம், அவருடைய நெருக்கத்தை விட கூடுதலாய் மற்றவர்களோடு இருக்க முடியாது, எந்த காரியத்தோடும் இருக்க முடியாது. Natural affections must be denied. இயற்கையாக இருக்கும் இந்த ஆசைகள் கவனமாய் கேள். இந்த அன்பு, இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த இழுப்புகள், அதுகளெல்லாம் அவைகளுக்கு மரணத்தை நீ கொடுக்க வேணும். சிலுவையை நீ எடுத்துக்கொள்ளும் பொழுது அதுதான் நடக்கிறது. அதைத்தான் இயேசு சொல்கிறார். சிலுவையை எடுத்துக்கொண்டால் என்ன? Say no. அம்மா சொல்கிறார், இப்படியாக நீ ஊழியம் செய்ய போனால், இவ்விதமாக நீ செய்தால் உனக்கு ஒரு காணியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஓ, உங்களுக்கு ஒரு பணமும் கொடுக்க மாட்டோம். ஓ, now you have a choice. You say, okay, that's fine. நீ அதுக்கு சரி என்று சொல்லி நீ இயேசுவை பின்பற்றும் பொழுது சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின் செல்கிறாய். எத்தனை பேருக்கு விளக்குது நான் சொல்றது? பார்த்தீர்களா? அப்பொழுது உன் இருதயம் உடைகிறது. நீ உனக்காக பாவம் பார்க்காமல் உண்மையே நான் பின் செல்வேன் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் உனக்குள்ளாய் பெருக ஆரம்பிக்கிறது. And he comes closer and closer to you. உனக்கு கிட்டி அவர் நெருங்கி நெருங்கி வருகிறார். அவர் சொல்கிறார், என்னை விட கூட நேசிக்கிறவன், அந்த 37வது வசனத்திலே அவன் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறான். என்னை விட. You see, 39வது வசனம், தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். இந்த உலகத்து காரியங்கள், இந்த ஆசைகள், பாசங்கள், இந்த அன்புகள், அவைகளை எல்லாம் நீ பிடித்துக் கொள்ள வேண்டுமானால் நீ ஜீவனை இழந்து போவாய். அதாவது என்ன சொல்கிறார்? You will lose my plan. நான் வைத்திருக்கும் என்னுடைய பிளான், அந்த திட்டத்தை உன் வாழ்க்கைக்காக நீ அதை இழந்து போவாய். முடிவிலே உன் ஆத்மாவையும் இழப்பாய். ஏன்? இந்த இயற்கையான தற்காலிக வாழ்க்கையை நீ பிடித்துக் கொள்ள பார்க்கிறாய். ஓ, I just want to live. நீ அதை இழந்து போவாய். ஆனால் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றும் பொழுது அதை நீ பிடித்துக் கொள்ளுவாய். எதை? அவருடைய வாழ்க்கை திட்டத்தை நீ பிடித்துக் கொள்ளுவாய். அதுதான் பெஸ்ட். அதை விட மேலான ஒரு ஜீவியம், ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட காரணத்தை அதிலே பிடித்து நீ செய்ய தொடங்க போகிறாய். அதுதான் அதனுடைய அர்த்தம். லூக்கா 14ஆம் அதிகாரம் எடுங்கள். லூக்கா 14 26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால், தன் ஜீவனை என்று சொல்லும் பொழுது இந்த உலக வாழ்க்கை, இந்த ஆத்தும ஜீவியம், மனம், சித்தம், உணர்ச்சிகள், நான் என் சொந்த சித்தத்தின்படி ஜீவிப்பது, இந்த உலகத்தின் இயற்கையான அன்புகள், பாசங்கள், ஆத்தும இணைப்புகள், இவைகளை நான் வெறுக்காவிட்டால் எனக்கு சூஷனாய் இருக்க மாட்டான். உடனே பாருங்கள் 27, தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லாதவன் எனக்கு சூஷனாய் இருக்க மாட்டான். சகோதரர்களே, எனக்கு சொல்லுங்கள், எத்தனை தடவை இயேசு இதை குறித்து பேசுகிறார்? How many times he says, okay, you want to follow me? Take up the cross, deny yourself and follow me.
மறுபடியும் நான் சொல்லி இருக்கிறேன், சபை அங்கத்தவர்களாக இருக்கலாம் 50 வருஷத்துக்கு. நீ ஏதோ ஒரு சிறு ஊழியம் சபையிலே செய்யலாம். But have you found out your calling? நீ உன் அழைப்பை அறிந்தாயா? இயேசு வைத்திருக்கும் வாழ்க்கை திட்டத்தை அறிந்தாயா? You know what's going to happen? You're going to be frustrated. You just live and die. என்ன நடக்க போகிறது? விரக்தி அடைந்து சும்மா நீ ஜீவித்து நீ மரிக்க போகிறாய், அவ்வளவுதான். நீ காத்திருப்பது உன்னுடைய மரண நாளுக்காக. Jesus is not mad at you. அவர் உன்னோடு கோபம் அல்ல. No, அவர் அப்படியே அல்ல. துக்கமடைவார். ஏன்? இன்னமும் அவர் வாழ்க்கை திட்டத்தை நீ பிடித்துக் கொள்ளவில்லை. அவர் வைத்திருக்கும் அந்த ப்ளூ பிரிண்ட், he has got it. பார்த்தீர்களா எத்தனை இடத்தில் சொல்றாரு? மற்றையும் மார்க்கு லூக்கா எங்க பார்த்தாலும் தன் சிலுவையை எடுத்து எங்கே கொண்டு வந்து அதை சொல்லுவார். அந்த வசனம் வருகிறது, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்லாதவன் எனக்கு சூஷனாக இருக்க மாட்டான். ஸோ அதுதான் சொல்லுகிறார். அதுக்கு புறங்கால ஒரு வீடு ஒரு கோபுரத்தை கட்டுகிறவனுடைய அந்த ஓமையோடு வருகிறது. அங்கால யுத்தம் பண்ண போகிற ஒரு ராஜாவை குறித்து வருகிறது. என்ன சொல்லுகிறார்? நீ என்னை பின்பற்றுகிறதானால் it's going to cost you. Sit down and count the cost. நீ என்னை பின்பற்றுகிறதா இருந்தால் அது உன்னை பாதிக்க போகிறது. நீ உட்கார்ந்து முதல்ல கணக்கு பார், இது என்னால் இயலுமா? அப்பா அம்மா அவங்களுடைய அன்பை வெறுத்து அதை நான் தள்ளி போட்டு இயேசுவை பின் செல்லலாமா? என் ஊழியத்தை பிடித்துக் கொள்ளலாமா? என்னுடைய வாழ்க்கை திட்டத்தை பிடித்துக் கொள்ளலாமா? எனக்கு ஒருவரும் அதுக்கு பிறகு அன்பு செலுத்த மாட்டார்களே, இன்னாருடைய அன்பு எனக்கு இருக்காதே, அது உன்னை பாதிக்கும் என்று சொல்லுகிறார். There you go. சபை அங்கத்தவர்களாக இருக்கிறது லேசு. இன்றைக்கு இயேசுவை பின்பற்றுகிறதுனாலே ஏதாவது ஒரு காரியத்தில் நீ பாதிக்கப்படுகிறாயா? அப்படி இல்லையானால் நீ வேறு யாரையோ பின்பற்றுகிறாய். Because if you follow Jesus according to his plan, his condition, அவருடைய நிபந்தனையின்படி நாங்கள் அவரை பின்பற்றினால், brother, it's going to hurt you. அது லேசான காரியம் அல்ல, அது கடினமான காரியம். ஆனால் நீ அந்த சிலுவையை நீ எடுத்துக்கொண்டு அந்த உடைந்த உள்ளத்தோடு உனக்கு நீ பாவம் பார்க்காமல் never entertain self pity. நீ இயேசுவை பின்பற்றும் பொழுது, ஆம், மற்றவர்கள் முன்பு உன்னோடு அன்பு கூர்ந்தவர்கள் இப்பொழுது அன்பு கூர்க்கிறது இல்லை, இப்பொழுது நெருக்கமாக இல்லை, அப்படி இருந்து நீ பின்பற்றுகிறாய். There is one who comes so near to you. ஒரு ஆள் மிகவும் அருகிலே வந்து உன்னை வழி நடத்தி கொண்டு வருகிறார். That's the Lord Jehovah, the Holy Spirit. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர். அவருடைய டைட்டில் வந்து இயேசு சொன்னார் என்ன? ஓ, he is the comforter. அவர் உன்னை ஆறுதல் படுத்துவார். ஆம், அப்படியான பாதையிலே நமக்கு ஆறுதல் தேவை. நம் மனுஷர்கள் இயேசுவை பின்பற்றும் பொழுது தாய்மார்கள் கேளுங்க, சகோதரி பிள்ளைகள் கேளுங்க, கண்ணீர் வராதென்று எந்த இடத்திலும் இல்லை. There is going to be tears. சில சமயங்களில் கண்ணீர் வரத்தான் செய்யும். இந்த கண்ணீர் எல்லாம் துடைப்பாருங்கிற போதனை வஞ்சிப்பு. எல்லாரும் சில வெளியும் நண்பர்கள் உன்னை விட்டு போவார்கள். இயேசுவுக்கு அது நடந்தது. தம்மோட டிசிஷனை பார்த்து கேட்டார், Do you also want to go? நீங்களும் போக போறீர்களா? பார்த்தீர்களா? பாடசாலையில் இருந்த நண்பர்கள் உன்னை விட்டு போகலாம். நீ ஒரு பெரிய சன்னியாசி என்று சொல்லலாம். தேவையில்லாத பேச்சுக்களை உண்மையில் சுமத்தலாம். இயேசுவை பின்பற்றுவது சுலபமான காரியம் அல்ல. It will cost you. How much it is going to cost? எவ்வளவு அது உன்னை பாதிக்க போகிறது? எல்லாவற்றையும், everything. அந்தபடியே ஒரு மனிதன் தனக்கு உண்டானவற்றை எல்லாவற்றையும் விட்டு விடாவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க முடியாது. Jesus wants disciples, not church members.
இயேசுவுக்கு சீஷர்கள் தேவை, சபை அங்கத்தவர்கள் அல்ல. இன்றைக்கு சபை அங்கத்தவர்கள் கோடி கணக்கானவர்கள். லூக்கா 9ஆம் அதிகாரத்திலே இதனுடைய சில உதாரணங்களை நாங்கள் அவதானிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். ஒருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதுக்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடும் என்றான். அதற்கு இயேசு, செத்தவர்கள் தங்கள் செத்தவர்களை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பாசம் இங்கே வேலை செய்கிறது. தகப்பனோடு ஆத்மாவிலே இணைக்கப்பட்டிருக்கிறான் இந்த சகோதரன். ஒருவேளை அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார், அல்லது அவர் ஏற்கனவே அவர் ஆத்மா அவரை விட்டு பிரிந்து போயிற்று. இவன் இயேசுவின் வார்த்தைகளாலே தொடப்பட்டு இப்பொழுது அவன் சொல்லுகிறான், தானாகவே, ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன். ஆனால் ஒரு காரியம் கேள்விப்பட்டேன், என் தகப்பனார் இவ்விதமாக இருக்கிறது, நான் அவரை போய் முதலிலே அடக்கம் பண்ணிட்டு நான் வருகிறேன். இயேசு அவன் ஆத்மாவில் இருந்த இயற்கையான அந்த பாசம், அந்த அன்பு, இவைகள் தம்முடைய ராஜ்யத்தின் காரியங்களுக்கு தடையாக வருகிறதை அவர் கண்டு அவர் சொன்னார், அங்கே உன் வீட்டிலே ஆவிக்குரிய பிரகாரமாக செத்திருக்கிறவர்கள் அந்த வேலையை அவர்கள் செய்யட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை நீ அறிவிக்க வேண்டும் எல்லா இடத்திலேயும். அங்கே ஆவிக்குரிய பிரகாரமாக செத்து கிடக்கிறவர்கள் உன் வீட்டிலே, தேவனை அறியாதிருக்கிறவர்கள், வெளிச்சம் பெறாதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்க முடியாது. நீதான் அதை செய்ய வேண்டும். அதனால் சொன்னார், செத்தவர்கள் செத்தவரை அடக்கம் பண்ணட்டும். நான் இந்த சகோதரனுக்கு மேசையிலே, அதாவது அவன் கையிலே சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அவன் தெரிவு செய்ய வேண்டும். அப்பாவிடத்துக்கு போறதா, அடக்கம் பண்ண, இயேசுவை பின்பற்றி செல்வதா அவருடைய ஊழியத்திலே. சாய்ஸ். அங்கே போனால் சிலுவை அவன் விடுகிறான். இயேசுவை பின்பற்றும் பொழுது அங்கே சிலுவை அவன் ஆத்மாவிலே வேலை செய்கிறது. மரணம் அங்கே அவனுடைய ஆசை, விருப்பம், அவனுடைய அன்பு, அந்த உலகத்தின் ஆத்ம அன்பு, அதற்கு சிலுவை அங்கே axe is right there, கோடாலி அங்கே போடப்படுகிறது. And that hurts, brother. That hurts. அது உன்னை பாதிக்கும். இந்த செய்தி கேட்கும் நீ, உன் வாழ்க்கை இயேசு மாற்றியே தீர்வார். நீ எவ்விதமாய் கேட்கிறாய் என்பதை அவர் அவதானிக்கிறார். You will never be the same. I want to say, many of you, you will never be the same. உங்களில் அநேகம் பேர் உங்கள் வாழ்க்கை முன்பு போல் இருக்கிறதில்லை. நீ கண்ணீர் வழிந்தாலும் சொல்ல போற, whatever it may be, Jesus, இது எப்படி இருந்தாலும் உண்மையை நான் பின் சொல்லுவேன். நீர் மட்டும் எனக்கு போதும். இந்த உலக ஜீவியம் எனக்கு வேண்டும். ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதம் ஆக்குவேன் என்று சொன்னீர். அப்படியே செய்திருக்கும். உலகம் உன்னை வெறுத்தாலும், உற்றார் உன்னை பகைத்தாலும், உண்மையாய் அன்பு கூறுவாயா? See, the Lord just reminded me that verse. Long time we sang that. படிக்கிறது லேசி இல்லையா? அது வாழ்க்கையிலே வரும் பொழுது அதுக்கு கீழ்ப்படிவது இன்னும் ஒரு காரியம். குடும்பத்திலே இந்த ஆசை பாசங்கள் விருப்பங்களை தவிர்த்து இயேசுவை பிடித்துக் கொண்டு பின்பற்றி வந்த நீங்கள் இப்பொழுது டேப்பர் ரீவைண்ட் பண்ணி பார்த்தால் பழைய நாட்களை, ஆம், அந்த நெருக்கத்திலே நான் வந்தேன், பல விதமான குழப்பங்களிலே வந்தேன், சில சமயத்திலே எனக்கு சாப்பாடு கிடைக்கவில்லை, எனக்கு அடி விழுந்தது, அப்படி இருந்து நான் வந்தேன் இயேசுவின் பலத்தினாலே. அதன் பிறகு பிரதர், என் குடும்பம் ரட்சிப்புக்குள்ளாய் கொஞ்ச நாட்கள் வருஷங்களுக்கு பிறகு வந்து விட்டார்கள். நீ அதை இப்பொழுது அறிகிறாய். So don't think that because you follow Jesus everything is going to be fine.
நீ இயேசுவை பின்பற்றுகிறதுனால எல்லாமே உனக்கு பஞ்சமத்தையாக இருக்க போகுது என்று நினைக்காது. அப்படியாவது பிரசங்கம் பண்ணினால் அவர்களை பிரசங்கத்தை கேட்காதே. நாம் அநேக உபத்திரவங்களுக்கூடாக தேவனுடைய ராட்சியத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஆம், தொடர்ந்து நாங்கள் அதை வாசிக்கும் பொழுது 60வது வசனத்திலே 61 பின்பு வேறு ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரை, உம்மை பின்பற்றுவேன், ஆனால் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிற இடத்தில் அனுப்பிவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். இவனுக்கும் இந்த குடும்பத்திலே பாச இணைப்புகள் இவை பாவம் அல்ல. தாய் தகப்பன், சகோதரர்கள் சகோதரிகள், பிள்ளைகள், மாமா மாமி, இவர்கள் மேலுங்கள் ஆத்மாவிலே இருந்து வரும் அந்த சாதாரண அன்பு பாவம் அல்ல. இயேசு சொல்லுகிறார், அவைகள் நீ என்மேல் வைத்திருக்கிற அன்புக்கும் என்னுடைய அழைப்புக்கும் இடையிலே வந்தால் அவைகளை வெறுக்க வேண்டும். நீ வெறுக்கும் பொழுது சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்லுகிறாய். இப்பொழுது விளங்குகிறதா? That's it. அதனாலதான் மருமகளுக்கு விரோதமாக மாமியையும், தகப்பனுக்கு விரோதமாக மகனையும், தாய்க்கு விரோதமாக மகளையும் நான் பிரிவினை கொண்டு வர வந்தேன் என்று சொன்னார். ஏன்? நீ இயேசுவுக்காய் நிலைச்சு நிற்கும் பொழுது இந்த ஆசைகள், இந்த பாசங்கள், இந்த உலகத்து அன்புகளை எல்லாவற்றையும் விட்டு நீ விலக வேண்டியவனாயிருக்கிறாய். அவைகளை எரிச்சல் கொண்டு, பொறாமை கொண்டு, வெறுத்து கோபிக்க சொல்லும்படி இயேசு சொல்லவில்லை. No, choose the kingdom, choose the love of Jesus. அதை தெரிவு செய்ய வேண்டும். இயேசுவின் அழைப்பை, இயேசுவின் ராட்சியத்தை, அவருடைய அன்பை, அதை நாம் தெரிவு செய்யும் பொழுது நீ சிலுவையை எடுத்துக் கொள்கிறாய். அதுதான் அதனுடைய விளக்கம். இவனுக்கும் அங்கே பாசம் இழுக்கிறது. வீட்டை போய் நான் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வரேன், அனுப்பிவிட்டு வருகிறேன், பிழையான சொல். இவர் போறார், எல்லாருக்கும் சொல்லிட்டு வரேன், நான் ஊழியத்துக்கு போகிறேன், நான் இயேசுவோடு போகிறேன், நான் கிராமங்களுக்கு போகிறேன். இயேசுக்கு தெரியும் அங்கே போய் அப்படி சொன்னா என்ன நடக்க வேண்டியது. அவர் ஏற்கனவே இருதயத்தை பார்க்கிறார். தேவன் உண்டு. He just looks at our hearts. இவரும் வாயை திறந்து வெளியால சொல்லிட்டார், நான் வாரன். இவரும் தொடப்பட்டுட்டார் வார்த்தையால. ஆனா முதல்ல வீட்டை போய் சொல்லிட்டு வரட்ட. இயேசு இவருக்குள்ளே பார்க்கிறார், ஆத்மாவிலே இவருக்கு இணைப்புகள் உண்டு, ஆசை பாசங்கள், குடும்பத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறார். எத்தனை பேர் இந்த குடும்பத்திலே இருக்கிற ஆசை பாசங்களால் தேவனுடைய அழைப்பை விட்டு விலகி போயிருக்கிறார்கள், சபையிலே நின்றிருக்கிறார்கள், உலகத்துக்குள்ளே மறுபடியும் திரும்பி போயிருக்கிறார்கள். இட் வாஸ் டூ மச் ஃபார் தெம். அவர்களால் அந்த 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 இயற்கையான அன்பை, அந்த பாசத்தை விட்டுவிட முடியவில்லை. பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறேன், பிரதர் சர்ச்சுக்கு, அந்த சர்ச்சுக்கு போக வேணாதான். ஓ, ஸோ now you're given your love, your temporary love, உன்னுடைய இதை நீ அங்கே கொடுத்திருக்கிறாய். அது உன் அழைப்புக்கு விரோதமாக, இயேசுவுக்கு விரோதமாக வந்தது. நீ அதை வித்து போட்டாய். That's what it is. அப்பொழுது இயேசு என்ன சொன்னார்? கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. நீ ஏன் பின்னிட்டு பார்க்கிறாய்? உன்னுடைய ஆசை பாசங்கள், உன்னுடைய இயற்கையான அன்பு அங்கே இழுக்கிறது. அது வல்லமையாக உன்னை இழுத்து கொண்டு போகிறது. அதனாலே தான் அவைகளை விட என்னையும் என் ராஜ்யத்தையும் கூடுதலாக நீ நேசிக்க வேண்டும் என்று சொல்லி மத்தேயு 10 கூறப்படுகிறது. I hope you are following this. மத்தேயு 16 அதிகாரம் எடுங்க. மத்தேயு 16 பாருங்க, எத்தனை இடத்தில் இவைகள் கூறப்படுகிறது என்று சொல்லி. Matthew 16 verse 24 and 25. இயேசு எருசலேமுக்கு போக தம்முடைய முகத்தை திருப்பி இருக்கிறார். அங்கே அவருக்கு நேரிட போகிறது அவருக்கு தெரியும். அதை குறித்து சீஷர்களோடு அவர் பகிர்ந்திருக்கிறார். ஆனால் பேதுரு அவரை ஒரு தனியாக கொண்டு போய் அழைத்து அவரை கடிந்து கொள்ள தொடங்குகிறான். அதாவது, நீர் ஏன் அங்கு போக போறேன், அங்கே இவைகள் நடக்க போகிறது. உண்மையாக சொல்ல போனால் அவன் என்ன சொன்னான்? நீர் உமக்கு பாவம் பார்க்க வேண்டும், நீர் உமக்கு பாதுகாக்க வேண்டியது நாங்கள், உமக்கு ஒரு ஜீவியம் இருக்கிறது. அதாவது நீர் இங்க முடியும், நீர் ஒரு ராஜா, நீர் எங்களுக்கு அரசாங்கத்தை கட்டி எழுப்ப வந்தீர், ஆகையினாலே இது சரியல்ல, நீர் போக வேண்டாம் அங்கே. இயேசுக்கு தெரிந்தது, சாத்தான் பேதுருவினுடைய வாயை உபயோகிக்கிறான். 24வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அதோ பார்த்தீர்களா,
நீ ஒரு வழி யோசிக்கலாம், இது என்ன, இது திரும்ப திரும்ப இது எல்லா புத்தகத்திலையும் இருக்குது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒரு புத்தகத்தில் எழுதின ஆவியானவர் மற்றதில் விட வேண்டியதுதானே? எல்லாத்திலையும் திருப்பி திருப்பி எழுதியிருக்கிறார். ஒரு புத்தகத்திலேயே மறுபடியும் எழுதியிருக்கிறார். Because it's so important, brother. இந்த செய்தி சபையை விட்டு எடுபட்டு போயிட்டு, அநேக சபைகளை விட்டு மறைந்து போயிட்டு, அதனாலே தான் விசுவாசிகள் எனப்பட்டவர்கள் சபையிலே தங்களுடைய விருப்பம் செய்ய ஆசைப்பட்டு அவர்கள் கோராகூன்களாக எழும்பி கூட்டங்களாக எழும்பி அடக்கி ஆள விரும்புகிறார்கள். குறிப்பாக உலகமெங்கும் வாலிபர்கள். They fight against the leaders. They devise plans. திட்டம் போடுகிறார்கள். And the devil brings them inside. Unsaved, unfortunately. ரட்சிக்கப்படாத இப்படிப்பட்டதான கூட்டங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றுகிறவன் வாய் திறக்க மாட்டான். அதுவும் வசனம் சொல்லிக் கொடுக்கிறவர்களை, தான் பிறந்து வந்த இடத்தை. நோ. சோ இயேசு இங்கே என்ன சொல்லுகிறார்? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். ஜீவன் என்று சொல்லும் பொழுது ஆத்தும ஜீவியம், இந்த உலகத்து தற்காலிக ஜீவியம். மனம் சித்தம் உணர்ச்சிகளினால் இந்த உலக ஜனம் ஜீவிக்கும் the pattern of life, இந்த உலகத்தின் தற்காலிக ஜீவியம், அதைத்தான் ஜீவன் என்று சொல்கிறார். தன் ஆத்துமாவை இழந்து போகிறான். You study the Greek, it is their soulish soul. ஜீவன் என்கிற இடத்தில் போடப்பட்டிருக்கிறது soul, ஆத்மா. The natural life, இயற்கையான ஜீவியம், உலகம் ஜீவிக்கும் ஜீவியம், தங்கள் சித்தப்படி ஜீவிக்கும் ஜீவியம், தங்கள் உணர்ச்சிகளின்படி ஜீவிக்கும் ஜீவியம். மத்தேயு 10:36-37 ஆத்துமாவினுடைய ஆசை பாசங்கள் விருப்பங்களை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கிறது. லூக்கா 14 அந்த ஆசை பாசங்கள், அந்த அன்புகளை நாம் வெறுக்க வேணும் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே ஆத்துமாவினுடைய உள்ளே இருக்கிற நான் என்கிற அந்த மனுஷனை அவனை வெறுக்கும்படிக்கு சொல்லப்படுகிறது. Here is speaking about the self of the soul. Matthew speaks about the affection of the soul, and Luke 14 says about the attitude that we must have. நமக்கு இருக்க வேண்டிய மனப்பான்மை, இந்த இயற்கையான அன்பை குறித்து, அதை குறித்து லூக்கா 14 கூறுகிறது. இந்த செய்தியை நீங்கள் மறுபடியும் கேட்கும் பொழுதுதான் உங்களுக்கு வெளிச்சம் கூடுதலாய் வரும். You cannot get everything now. இப்பொழுது எல்லாமே உனக்கு கிடைக்க முடியாத காரியம். சோ பேதுரு தன்னுடைய இயற்கையான ஆத்தும அந்த அன்பின் மூலமாக இயேசுவின் மேல் பரிதாபம் கொண்டு தேவ திட்டத்துக்கு தடையாக வருகிறான். அவர் என்ன சொன்னார்? இயேசு, எனக்கு பின்னாலே போ சாத்தானே. 23ஆம் வசனம், நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். பாத்தீங்களா? இந்த இயற்கையான அன்பும் இயற்கையான இந்த பாசங்களும் தேவனுடைய திட்டத்துக்கு என்னவாய் இருக்கிறது? இடரலாய் இருக்கிறது. அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், நீ வெறுக்க வேண்டும் என்று. அந்த அன்பை அந்த பாசத்தை வெறுக்க வேண்டும். உன் சகோதரர்கள் தாயை அல்ல, அவர்கள் மேல் கோபம் கொள்ளாதே. உனக்குள்ளதான் அந்த அன்பு இருக்கிறது, அதை நீ வெறுக்க வேண்டும். தேவனுடைய திட்டத்தை தெரிவு செய்ததற்காக தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். Brother, the devil brings all kinds of messages. தேவ செய்திகளை எப்படி கொண்டு வருகிறது தெரியுமா? Man centered, மனுஷனை மையமாக வைத்த செய்திகள். தேவனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறதில்லை, நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளையே சிந்திக்கிறாய். சிந்திக்க வைத்தது பேதுருவை யார்? சாத்தான், பிசாசு வாயினூடாக பேசியது. இன்றைக்கும் தன்னும் நீ மனுஷனுக்குரியவைகளையே சிந்தித்து அவனுக்கு ஏற்றவைகளையே குறித்து பேசிக்கொண்டு இருந்தது என்று சொன்னால்
நீ சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றவில்லை, நீ வேறு ஒரு குரலுக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறாய். சாத்தானின் வாழ்க்கை போக்கு அப்படித்தான். They think about their own life. உலகத்தாருடைய ஜீவியம் அதுதான். தங்கள் வாழ்க்கை, தங்கள் குடும்பம், தங்கள் வேலை, தங்கள் பணம், தங்கள் வாகனம், தங்கள் சபை, தங்கள் எல்லாம் அவர்கள் தான் மையம். இது இயேசுவின் பாதை அல்ல. சிலுவை சுமந்து அவரை பின்பற்றும் பாதை அல்ல. இது வஞ்சிப்பு. பேதுரு சொன்னான், உமக்கு நீர் பாவம் பார்க்க வேணும். You should love yourself, Lord. Why do you want to die before the time? எதுக்கா காலத்துக்கு முன்பாக சாக போகிறீர்? ஐயோ, நீர் பாவம் பார்க்க வேண்டும். Love yourself. Jesus said, deny yourself. உன்னை நீயே வெறுக்க வேணும். உன்னை நீ அன்பு கூறுகிறதல்ல. The devil says love yourself. Jesus says deny yourself. என்ன எதிர்மாறு என்று பாருங்கள் சகோதரர்களே. பிசாசு சொல்கிறது உன்னை நீயே நேசிக்க வேண்டும். அதுதான் உலக ஜனத்தின் வாழ்க்கை. அது மட்டுமல்ல, தேவ ஜனமும் அந்த விதமாக மாறி போகிறது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து மாறிக்கொண்டு போகிறார்கள். கடைசி காலங்கள் 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1 மனுஷர்கள் தேவனுடைய ஜனங்கள் தற்பிரியர்களாக, நன்றியற்றவர்களாக, பணப்பிரியர்களாக, உலக சிற்றின்ப பிரியர்களாக. Can you see that? Lovers of pleasures. ஏன் சிலுவை சுமந்த அந்த ஜீவியம் போய்விட்டது. சிலுவை சுமந்த இயேசுவை பின்பற்றும் அந்த பிரசங்கங்கள் மறைந்து போயிட்டது, சவக்குழியிலே போய்விட்டது. அவைகள் எல்லாம் எடுபடாது. சபைகளிலே சபித்தின உள்ளவர்களாகி தங்களுக்கு விருப்பமான செய்திகளை கேட்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் போதகர்களையே இறக்குமதி செய்கிறார்கள். வேற ஏதாவது பேசினியோ கடிந்து கொண்டாயோ அந்த சபைக்கு உன்னை எடுக்க மாட்டோம். மறுபடியும் டிக்கெட் அனுப்பி உன்னை கூப்பிட மாட்டோம். அதனாலே பட்டி பாம்பு மாதிரி அநேக போதகர்கள் இருக்கிறார். கொஞ்சமல்ல, அநேகம். அவர்கள் சொன்னதை தான் பேசலாம். ஏதாவது கடிந்து கொண்டால் தேவன் சொல்லுகிற காரியங்களை குறித்து அடுத்த முறை அவருக்கு அங்கே ஊழியம் இல்லை. எப்படி இருக்கிறது சபைகளின் நிலைமை? குறிப்பாக சொல்ல போனால் வெளியூர்களிலே. That's the way. That's a fact. That's something that I saw. பிசாசினிடத்திலே இந்த காரியம் வந்தபடினாலே இயேசு அதை கடிந்து கொண்டார். பேதுருவை சாத்தான் என்று சொல்லவில்லை. மற்ற ஜனங்கள் அவரை பின்பற்றுகிறவர்களை பார்த்து சொன்னார், நீங்களும் என்னை பின்பற்ற வேண்டுமானால் உங்கள் இந்த உலக வாழ்க்கையை வறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். Put to death to all those things. எப்படி பிரதர் நான் அதுகளுக்கு மரணத்தை கொண்டு வரது சிலுவையினால? Say no. அந்த சின்ன சொல்ல நீ சொல்ல பழக வேணும். இல்லை, just say no. நீ இதை விட்டு போட்டு சும்மா அது வேறு பார்க்கலாம், இது சும்மா ஒரு அளவா ஆண்டவரை தேடினா காலம். நோ, அப்படியானா நான் எந்த காரியமும் என்னோட வைத்திருக்க போறதில்லை. That's okay. என்ன செய்கிறாய்? சிலுவை நீ அரவணைக்கிறாய். And that's going to hurt you. அது உனக்கு நெருக்கத்தையும் துக்கத்தையும் கொண்டு வரும். ஆனால் அந்த துக்கத்தை நீ வெறுக்க வேணும். அது செல்ஃப் பிட்டி. அது நம்மை குறித்து பாவம் பார்க்க ஒரு பொல்லாத ஒரு நிலைமை. அது ஒரு ஆவியாக மாறும். செல்ஃப் பிட்டி is also a demonic spirit. Be careful. Be very careful. Self always wants to be independent. அந்த உள்ளே இருக்கிற ஆத்மாவின் நான்ங்கிற அந்த மனுஷன் சுதந்திரமாக தானே இயங்க விரும்புகிறான். தேவனிலே தங்கி இருக்க விருப்பமில்லை. அடுத்ததாக soul and the love for this world. ஆத்மாவும் இந்த உலகத்திலே வைத்திருக்கும் அன்பும். லூக்கா 17 அதிகாரம் இதிலே பாருங்கள் இயேசு என்ன சொல்கிறார் என்று. லூக்கா 17
ஏற்கனவே பார்த்தோம், சிலுவையும் ஆத்துமாவின் ஆசை பாசங்களும் அன்பும். அதன் பிறகு இப்பொழுது நாங்கள் பார்த்தது என்ன? சிலுவையும் உள்ளான ஆத்துமாவின் நானுங்கிற அந்த மனுஷனும். இந்த நேரத்தில் உலகத்தோடு வைத்திருக்கும் அன்பு இந்த ஆத்துமா. லூக்கா 17:32-33. லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். உடனே அதுக்கு பிறகு என்ன சொல்லுகிறார் என்பதை பார். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், அதை இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்ளுவான். வித்தியாசமான வழிகளிலே பேசுகிறார். லோத்துவின் மனைவி அபாயத்தை கண்டு வீட்டை விட்டு மனமில்லாமல் வெளிக்கிட்டாலும் she came out. அவள் வெளியே வந்தாள். வரமாட்டேன் என்று சொல்லவில்லை. வீட்டை விட்டு புருஷனோடும் பிள்ளைகளோடும் வெளியே வந்தாள். பாருங்கள் என்னை. ஆனால் ஏன் இயேசு சொல்லுகிறார் இந்த இடத்திலே லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அவள் வெளியே வந்தாலும் வீட்டிலே இருக்கிற பிடியும் பொருட்களும் அவள் இருதயத்திலே இருந்தது. அதிலே இருந்து அவள் கலட்டி போடவில்லை. அதனால என்ன நடந்தது? பின்னிட்டு பார்க்க வேண்டாம் என்று சொன்னார். தேவதூதர்களின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பின்னாலே திரும்பினாள். அந்த இருதயத்திலே இருந்த பிடியினாலே, அந்த ஆத்துமாவிலே இருந்த அந்த ஆசையினாலே. அதனாலே இயேசு சொல்லுகிறார், அதை நேசிக்கிறவர்கள், ஆத்துமாவை நேசிக்கிறவர்கள் அதை இழந்து போவார்கள். லோத்துவின் மனைவி அந்த உலக ஜீவியத்தை இழந்து போனாள். உப்பு தூணானாள். பார்த்தீங்களா? எந்த இடத்துல இந்த வசனத்தை கொண்டு வந்து ஆண்டவர் சொருகி இருக்கிறார் என்று பாருங்க. Remember Lot's wife. Do we? உலகம் பொருட்களால் நிறைந்திருக்கிறது. கடைகள் எல்லாம் பொருட்களால் நிறைந்திருக்கிறது. வீடுகளிலே பொருட்கள் வைத்திருப்பது எந்த பிழையும் இல்லை. தேவன் நாங்கள் நிறைந்திருக்கவும், நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், அவைகளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு உபயோகிக்கவுமே நாங்கள் ஸ்டுவர்ட்ஸ், உக்கிரானக்காரர்களாக நியமிக்கப்பட்டு இந்த உலகத்திலே இருக்கிறோம். ஆனால் பொருட்களை நாங்கள் வைத்திருக்கலாம், பொருட்கள் நம்மை வைத்திருப்பது பிழை. You can have things, but see to it things don't have you. லோத்துவின் மனைவியின் இடத்தில் பொருட்களும் எல்லாம் வீடும் இருந்தது. ஆனால் அந்த பொருட்களும் வீடும் அவளுடைய ஆத்துமாவை சுற்றி மலைப்பாம்பை போல பிடித்து விட்டது. அதனாலே வெளியே வந்தாலும் திரும்பி பார்த்தாள். ஐயோ, என்னுடைய சாமான்கள். ஆழமான ஒரு தேவ வசனத்தின் கருத்து. உடனே நீ இப்பொழுது யோசிக்கலாம், எனக்கு அப்படி ஒரு பிடியும் இல்லை, எனக்கு பொருட்கள். கவனமாக இரு. சோதனை இன்றைக்கே வரலாம், நாளைய தினம் வரலாம். அந்த பொருட்களையும் உனக்கு கொடுத்த வீடு, வாசல், வாகனம் எல்லாவற்றையும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக உபயோகிக்க நீ ஆயத்தமா? தேவனுடைய ராஜ்யத்துக்காக விட்டு விலக ஆயத்தமா? உன்னுடைய அழைப்பை பிடித்துக் கொள்ள இவைகள் குப்பை என்று சொல்ல ஆயத்தமா? எனக்கு நலமானவைகள் எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணினேன். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடர்கிறேன். எப்படி தொடர்வது? இந்த பிடிகள் இங்கே இருக்கும் பொழுதே, குடும்பத்தோடு பிடி, சகோதரர்களோடு பிடி, சொந்த வாழ்க்கையில் இப்படி, பொருட்களோடு பிடி. இவைகள் இருக்கும் பொழுது எவ்விதமாக இயேசுவை பின்பற்றலாம்? சபையிலே இருக்கலாம், இயேசுவை பின்பற்ற முடியாது. இயேசுவை பின்பற்றுகிறதுக்கு இந்த உலக வாழ்க்கை, you got to deny yourself, your soul life, your natural life. இந்த உலக ஜீவியம், இந்த ஆசை பாசங்கள் அன்புகளை வெறுக்கும் போது தேவன் நம்முடைய விருப்பங்களை கொடுக்கிறார், அவருடைய விருப்பத்தை கொடுக்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தின் விருப்பத்தை கொடுக்கிறார். கர்த்தர் மேல் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன்னுடைய இருதயத்தின் விருப்பங்களை கொடுப்பார். உன் இருதயத்துக்கு தேவையான விருப்பங்கள் எது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீ அதை பெற்றுக்கொள்ளாவிட்டால்
பிசாசே, உன் இருதயம் பிடிக்கப்படும், உன் ஆத்மா பிடிக்கப்படும் விருப்பங்களை பொருட்களின் மேலோ மனுஷர்கள் மேலோ உன்னுடைய படிப்பின் மேலோ எதுவின் மேலோ அதை கொடுத்து உன்னை குட்டிச்சுவராக்குவது. You just live and die. அதுதான் கவனமாயிருக்கும். பெற்றாருக்கு அநேகமாக பிள்ளை பாசங்கள் இருக்குது. அநேக பேர் பிள்ளைகளுக்கு ஏதோ அது இருந்து சொன்ன சபையை விட்டுட்டு போக வலிக்கிடுவார்கள். இஸ்ரவேல் ஜனமும் தாங்கள் முரட்டாட்டம் பண்ணி கொண்டு என்ன சொன்னார்கள் பாருங்க, இந்த பிள்ளைகள் எல்லாரும் இந்த ஒன்றுமே இல்லை, எல்லாரும் தாண்டி 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 இருக்க பெரிய கஷ்டமா இருக்கு, ஒன்றுமே இல்லை, பாடசாலை இல்லை, அது இல்லை, இது இல்லை, இந்த வளர்ந்தரம் தான் இவங்களுக்கு மிஞ்சினது காரியம் இப்படி என்று சொல்லி பிள்ளைகளை கொடுத்து கவலைப்பட்டார்கள். தேவன் அதை கேட்டார். வாசித்து பார் என்னாகமத்திலே அவர் சொன்னார், நீங்கள் போவதில்லை என் வாழ்க்கை திட்டத்துக்குள்ளே உங்களுக்காக வைத்து இருக்கும் அந்த இடத்துக்கு உங்கள் பிள்ளைகள் போவார்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து முறையிட்டீர்கள், அவர்களை நான் உள்ளே கொண்டு போவேன். இதை நாங்கள் எங்கள் இருதயத்தில் எடுக்கிறோமா? எவ்வளவு நம்முடைய வாழ்க்கை திட்டம் வைத்திருக்கிற அந்த டெஸ்டினி பாருங்கள், அந்த இருதயத்தில் இருந்தபடி தேவன் வைத்திருக்கும் அந்த திட்டத்தை பிடித்துக்கொள்ள லோத்துவின் மனைவியை விடவில்லை. She lost it. தன் ஜீவனை விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்து காரியங்களை ஒட்டியதாகவே இருக்கிறது சகோதரர்களே. இந்த ஆத்துமா தற்காலிக காரியங்களை பிடித்துக் கொள்ள பார்க்கிறது. பணமோ பந்தமோ பாசமோ பொருட்களோ எதுவோ இந்த ஆத்துமாட வேலை அதுதான். தற்காலிகமான காரியங்களை பிடித்துக் கொள்ள பார்க்கும். நம்முடைய மறுபடியும் பிறந்த ஆவி அப்படி அல்ல. அது தேவனோடு சஞ்சரிக்க விரும்புகிறது. அது தேவனுடைய வார்த்தையை பார்க்க விரும்புகிறது. ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியில இருந்து நித்திய ஜீவனை அறுப்பான். அவருடைய வாழ்க்கை திட்டத்தை அறுப்பான். மாமிசத்துக்கென்று அதாவது ஆத்மாவுக்கென்று விதைக்கிறவன் அதில் இருந்து அழிவைத்தான் அறுப்பான். லோத்துவின் மனைவியை பாருங்கள், அபாயமான நேரத்திலும் எந்த நேரம் இல்லை, இந்த சுனாமி வார மாதிரி அந்த நெருப்பும் கந்தகமும் வர இருந்த நேரத்திலும் கூட she was thinking of her things. அவளுடைய பொருட்களை குறித்து யோசித்தாள். ஓடுவோம், தேவதூதர் வந்துட்டார்கள். In a time that was danger, she couldn't forget the things. அவள் பொருட்களை மறக்க முடியவில்லை. பொருட்களை எடுக்க திரும்பியாக ஓடி எத்தனை பேர் தண்ணீரிலே அகப்பட்டார்களோ இந்த சுனாமியிலே தேவன் ஒருவர் அறிவார். எனக்கு சொன்னார்கள், ஜனங்கள் மிதந்து கொண்டு போற நேரத்திலே பொருட்களை இவர்கள் நீந்தி போய் வீடுகளுக்குள்ளே போய் களவெடுத்தார்களாம். வேறு யாருடைய பொருட்களை எவ்விதமாக இந்த ஆத்மா ஒரு கேடான ஒரு இழிவான இந்த பொருட்களை தற்காலிக பொருட்களை சவம் மிதந்து போகுது. இவன் போறான் சூட்கேஸ் எடுக்கிறதுக்கு வேற யாரையோ வீட்டில். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இல்லையா? இத்தனை களவுகள் நடந்தது. இது என்னத்தை காண்பிக்கிறது? இது ஒரு சிரிக்கும் காரியமா? இல்லை, மனுஷனுடைய கேடான நிலைமை, மனுஷனுடைய அழுகி போன அந்த பழைய மனுஷன், அவனை திருத்தவே முடியாது. இப்ப எனக்கு சொல், ஏன் இயேசு சொன்னார் உன்னை நீயே வறுக்க வேண்டும்? என்னத்தை கொண்டு போக போறாய் இந்த உலகத்திலே? வீட்டையா, காணியா, பொருளையா, வாகனத்தையா, ஏன் உன் மனைவியா, பிள்ளைகளையா, புருஷனையா? சொன்னார்கள் பிரதர், அநேகமான உடல்கள் எல்லாம் ஆடை இல்லாமல் இழுத்தார்கள். சிலருக்கு ஆடை கலந்து போனதுனாலே அவர்கள் அப்படியே தண்ணீருக்கு வெளியாலே வர விருப்பம் இல்லாமலே அதுக்குள்ளேயே மாட்டு போனார்கள் பிரதர். நான் திடுக்கிட்டு போனேன். ஐயோ, நல்ல ஒரு பாடம் இது இல்லையா? சுனாமியை குறித்து இப்படியா நினைப்பார்களா? பிசாசு என்ன பேர் வைத்திருக்கிறான்? தங்க சுனாமி. ஆண்டவர் சொல்லார், லோத்துவின் மனைவியை குறித்து நினைத்துக்கொள். இங்க நாங்க லோத்து போட்ட தோடையும் மாலையும் யோசிக்கிறோம். ஏன் சொன்னார்? அவளை ஞாபகத்தில் வை.
இருதயம் எதையும் பற்றி கொள்ளாதபடிக்கு கவனமாயிரு. இந்த உலகத்திலே எதையும் அது பிடித்துக் கொள்ளும். பல பணத்தினாலே பிடிபடுகிறார், வெளிநாட்டினாலே பிடிபடுகிறார். உள்ளத்திலே தேவன் கொடுத்தது போதும் என்று இரு. அவருக்கு பின் செல்ல. நீர் எனக்காக வைத்திருக்கும் அந்த வாழ்க்கையை எனக்கு காண்பியும், அது எனக்கு போதும் ஆண்டவரே. இன்னும் என் வாழ்நாட்கள் எத்தனை, எனக்கு ஞானத்தை தாரும். யாருக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பது? இன்றைக்கும் கேட்பாயா? ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாயா? ஒரு என்கரேஜிங் வேர்ட் சொல்லுவாயா? ஒரு உற்சாகப்படுத்தும் ஒரு வார்த்தை சொல்லு. எபிரேயர் 10:34 ஆதி விசுவாசிகள் நெருக்கம் வந்த உடனே தங்கள் பொருட்களை கூட அவர்கள் பொருட்டாக எண்ணவில்லையாம், அதை கூட பறி கொடுத்தார்களாம். சந்தோஷமாக வாசித்துப்பார். 10:34 அப்படியெல்லாம் அபகரிக்கப்பட்ட பொழுது நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தீர்கள். அங்கே கூறப்படுகிறதே, உலகமும் அதனுடைய பொருட்களையும் குறித்து சொல்லும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறான்? கலாத்தியர் 4:6 அதிகாரத்திலே, அது எடுப்போம் இருக்கா? கலாத்தியர் 6:14 6:14 நானும் நம்முடைய கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டுது இருப்பேனாக. பிரதர்ஸ், இந்த உலகத்தை, இந்த உலக வாழ்க்கையின் பேட்டர்னை, இந்த சாத்தான் போட்டிருக்கும் வஞ்சிப்பை, இந்த பொருட்களினூடாக, இந்த தற்காலிகமான ஜீவியத்தை, இந்த தற்காலிகமான ஆசைபாசங்கள், விருப்பங்களை நீ வெறுக்க வேண்டுமானால் சிலுவை தான் ஒரே ஒரு வழி, வேறு வழியே கிடையாது. That is the power of the cross. சிலுவையின் வல்லமை மூலமாக, அதன் மூலமாகவே நீ அதை தெரிவு செய்கிறது மூலமாகவே நீ ஜெயிக்க போகிறாய் ஒழிய மற்றபடி அல்ல. சாத்தானும் அதன் மூலமாகவே முறியடிக்கப்பட போகிறான். There is no other way. இயேசு சிலுவை மூலமாகவே சாத்தானை முறியடித்தார். பிதாவினுடைய சித்தத்தை தெரிவு செய்வதற்கு அவர் சிலுவையை தெரிவு செய்து கொண்டார். எங்களுக்கு ஒரு வழி அல்ல, அவருக்கு ஒரு வழி, நமக்கு ஒரு வழி அல்ல. இன்றைக்கும் நாம் சாத்தானை முறியடிப்பது சிலுவை மூலம்தான். Lord, it's you Lord. ஆம், சிலுவை மூலம் மட்டுமே. அதனால் தான் கடைசி நேரம் அவர் அந்த இடத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜனங்களை ஏவி விட்டு, அந்த மனுஷர்களை சிலுவையை விட்டு இறங்கும், நீ தேவனுடைய குமாரனாக இறங்கினால் நாங்கள் விசுவாசிப்போம் என்று அந்த நேரத்தில் கூட சொன்னது, சிலுவையை விட்டு இறங்கும். The devil wants to offer us a crossless life. சிலுவை இல்லாத ஒரு ஜீவியத்தை சாத்தான் கொடுக்கிறான். இயேசு சொல்கிறார், என்னை நீ பின்பற்ற வர விரும்பினால் உன்னை நீ வெறுத்தே உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்செல்லும். There is no other way, brother. போய் வாக்குவாதம் பண்ணாதீங்க. சும்மா அந்த இதை 1008 பிரசங்கங்களையும் கேட்டுக்கொண்டு சும்மா தெரியாதீங்க. அறந்த வவ்வால் மாதிரி, குருட்டு வவ்வால் மாதிரி. ஒவ்வொரு போதகரும் பெற ஒவ்வொரு கூட்டமும், இன்னும் 5500 கூட்டம் வைத்தாலும் ஜனங்கள் ஓடுவார்கள். ஒரு மாற்றமே இல்லை, ஒன்றும் இல்லை. மிக மிக கேடான நிலைமை. Very sad. So it is possible for any believer to leave everything and then go and still be caught up by the things inwardly. வெளியரங்கமாக ஒரு விசுவாசி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் என்று சொன்னாலும் உள்ளுக்கு புடி இருக்குதோ இல்லையோ கொண்டு ஆண்டவர் ஒரு ஆளுக்கு தான் தெரியும். சோதனை வரும் மட்டும் லோத்துவின் மனைவிக்கு தெரியவில்லை. வீட்டை விட்டு வெளியேறு உடனடியாக வருகிறது ஆபத்து. அந்த நேரம் தான் தெரிய வந்தது, லோத்துவின் மனைவி சிலுவை சுமந்த ஜீவியம் ஜீவிக்கவில்லை. உலகத்தின் இந்த பொருட்கள் அவளை பாம்பை போல சுற்றி கொண்டது. அந்த நேரத்திலே பார்க்க வேண்டாம் திரும்பி என்று சொல்லியும் திரும்பினாள். There you go. இயேசு சொன்னார், remember Lot's wife. Remember. பவுல் சொன்னான்,
அநேகம் பேர் கடைசி நாட்களிலே இயேசுவை பின்பற்றுவார்கள். ஆசீர்வாதத்துக்காக கல்யாணம் கைகூட சர்ச்சில் நல்ல ஒரு பாஷ் வெட்டிங் கொண்டு வைக்க வேணும். ஆடல் பாடலோட வீடியோ கேமராவோட. இவையெல்லாம் பிழை அல்ல. Do you have the cross? Are you living a crucified life? சிலுவையில் அறையப்பட்ட ஜீவியம் ஜீவிக்கிறாயா? இல்லை. யாரை நீ பின்பற்றுகிறாய்? நான் சொல்லட்டும், the devil. Yes, the devil, nothing else. See, so எந்த விசுவாசியும் உள்ளே பிடிபட்டவனாய், they can cling to the things of this life and outside say, oh, I gave up everything for Jesus. எல்லாம் நான் விட்டு வந்தேன் இயேசுவுக்காய். கொஞ்சம் இரு மகளே, கொஞ்சம் இரு, உன் நேரம் வரட்டும். இயேசுவுக்காய் எல்லாவற்றையும் நான் கொடுத்தேன், எல்லாவற்றையும் விட்டேன். கொஞ்சம் இரு, உன் வயது கொஞ்சம் கொஞ்சமாய் ஏறட்டும். மற்றவர்கள் ஒன்றின் பின் ஒன்றாய் திருமணம் முடிக்கட்டும், தங்களுக்கு விருப்பப்பட்டபடி. உன் இருதயம் எங்கே பார்க்கிறது என்பதை பார். Then you will know. அல்லது ஒரு நல்ல ஒரு வேலை, உயர்ந்த வேலை, நிறைய பணத்தோட வரட்டும் வெளிநாட்டிலே இருந்து. இது கர்த்தர் தான். See, the power of love can be only measured by the sacrifice that love makes. அன்பினுடைய வல்லமை எதிலே காணலாம் தெரியுமா? அந்த அன்பு எதை விட்டுவிட மனதாய் இருக்கிறது, அந்த அன்பு எதை ஒருத்தல் செய்ய அது மனதாய் இருக்கிறது என்பதை காணும் பொழுது அந்த அன்பின் வல்லமையை கண்டு கொள்ளலாம். இயேசுவினுடைய அன்பு எப்படிப்பட்டது, தேவ அன்பு என்பதை அறிய வேண்டுமானால் அந்த கல்வாரியை பார். அவர் காடி விழுந்த நேரங்களை பார். அவர் அந்த கெத்செமனிலே புலம்பி அழுத நேரங்களை பார். Daddy, I cannot, please. இது எடுக்க கூடுமானால் எடுத்து போடும். But he gave in. தம்மை ஒப்புவித்தார் அந்தகார சக்திகளுக்கு. Why? Because he loves you and me and the whole humanity. யாருமே கெட்டு போக கூடாது என்பதற்கு. அன்பினுடைய வல்லமையை அறிவதற்கு அந்த அன்பு எவ்வளவு ஒருத்தல் செய்ய அது தன்னை விட்டு கொடுக்கிறது என்பதை காணும் பொழுது அதன் வல்லமை எவ்வளவு என்பதை நாம் அப்பொழுதுதான் அறிந்து கொள்ளலாம். சும்மா ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஹார்ட் கறி அரோ போட்டு லவ் யூ, ரெண்டாம் நாள் ஹார்ட்டும் பறக்கும், எல்லாம் பறக்கும், முள்ளுக்க போச்சு. எங்கடி போறாய்? விட்ட அம்மாவை பார்க்க போறேன், போறல. எங்க நாளைக்கு போறீங்கன்னு கேட்டவர் இப்ப எங்க டி என்றாரே. நீ ருசித்தது ஆத்தும அன்பை, உன் சரீரத்தோடு இழுக்கப்பட்ட அன்பை. அது அன்பல்ல, அதனுடைய பேர் இச்சை. நீ அன்பென்று நினைத்தாய், ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். யோவான் 12:24-25 சிலுவையும் ஆத்துமத்தின் வல்லமையும். இங்கே இயேசு இந்த காரியத்தை சொல்லி தம்முடைய சிலுவை மரணத்தை நேரடியாக ஒப்பிடுகிறார். அந்த சிலுவை மரணம் இல்லாமல் கனி கொடுக்க முடியாது என்பதை அவர் அறிந்தார். அதனாலே கோதுமை மணியானது பூமியிலே விழுந்து செத்தால் ஒழிய அது தனிச்சிருக்கும், செத்தது அகலாத அதிக கனிகளை கொடுக்கும் என்று சொன்னார். கனி கொடுப்பதற்கு ஒரே ஒரு வழி, உள்ளான ஆத்துமா சாக வேண்டும்.
பிறர் வார வேண்டுமெனில் நான் சாக வேணும். மரணம் நமக்குள்ளே சிலுவை மூலம் வேலை செய்யாமல் தேவனுடைய ஜீவன் மற்றவர்கள் குடும்பத்தில் நீ ஜெபிக்க போகும் அந்த இடங்களிலே வேலை செய்யாது பிரதர். உன்னுடைய அபிஷேகம் வெளியே போகாது. இதை தேவன் உனக்கு அடிக்கடி பேசி இருக்கிறார். உன்னுடைய அறிவு அவர்களை தொடப்போகிறதல்ல. உன் ஆவியில இருந்து புறப்படும் தேவ ஆவியானவர் தான் அவர்களை தொடப்போகிறார். உன் ஆவியும் தேவ ஆவியானவரும் புறப்பட்டு வெளியே போவதற்கு ஜனங்களை ஆசீர்வாதத்திலே கொண்டு வர உன் ஆத்மா தடை பண்ணும். அது சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். The grain is our self life. Unless it is given over to death, it cannot produce fruit. There can be no fruit. அந்த விதை தான் கோதுமை மணி, அந்த விதை தான் நம்முடைய ஆத்மா. அது மரணத்துக்கு ஒப்புவிக்கப்படவில்லையானால், அதை நீ வெறுக்கவில்லையானால், உன் சொந்த நினைவுகள், சொந்த விருப்பங்கள், சொந்த உன் சித்தம், அவைகளை தள்ளி போட்டு தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய யோசனைகளை அதை நீ தெரிவு செய்யவில்லையானால் நீ சிலுவை சுமந்த ஜீவியம் இல்லை. நீ கனி கொடுக்க முடியாது. சொல்ல போனால் இயேசு சொல்லுகிறார், நீ தனித்திருப்பாய். You will be a lonely person. இப்படியான கூட்டத்துக்குள்ளேயும் நீ இருக்கலாம். வீட்டிலே நீ பல சகோதரர்கள் சகோதரிகள் இனத்தவர்களோடு உட்கார்ந்து இருக்கலாம். இதை நீ அப்படியாக இருந்து பார்க்கலாம். உனக்கு அதிக சிநேகிதர்கள் இருக்கலாம். ஆனால் உனக்குள்ளே நீ தனியாய் ஜீவிக்கிறாய். You are lonely. Lonely people. I remember the Beatles, they sang a song, look at all the lonely people. தனியாக ஜீவிக்கும் ஜனங்களை பாருங்கள் என்று ஒரு இசைக்குழு ஒன்று படித்தது அந்த நாட்களில். அவர்கள் இப்பொழுது இல்லை. கனி கொடுப்பதற்கு ஒரே ஒரு வழி, ஆத்துமா சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று கனி கொடுக்க போகிறாயா? தேவன் அழைத்து அந்த ஊழியத்தை நீ பிடித்துக் கொள்ள போகிறாயா? உன்னுடைய வாழ்க்கை திட்டம் பரிசுத்த ஆவியானுடைய கரத்திலே இருக்கிறது, அதை நீ பிடித்துக் கொள்ள போகிறாயா? There is no shortcut. குறுக்கு வழி இல்லை. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை ஒவ்வொரு நாளிலும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், you cannot have the cake and eat the cake. கேக்கை கையிலே வச்சிருக்கவும் வேணும், சாப்பிடவும் வேணும் என்றால் என்ன செய்கிறது? இந்த உலகமும் வேணும், என்னுடைய விருப்பங்களும் வேணும், இயேசுவும் வேணும், அவருடைய திட்டமும் வேணும். அம்மாவும் வேணும், அதுவும் வேணும், இதுவும் வேணும், ஆண்டவரும் வேணும், அதுவும் வேணும். It doesn't work that way. நாங்கள் கடையில் போய் கேட்டு பழகி போனோம். இது எவ்வளவு? 650 ரூபா. குறையாதா? குறையும், குறைக்க மாட்டோம். தேவனிட்ட குறையாதாண்டு கேட்கிற வாடிக்கை இல்லை. அவர் சொன்னால் சொன்னதுதான். சிலுவையை எடுத்துக்கொண்டு உன்னை நீயே வருத்து வா. அதுல ஒன்றையும் கூட்டவும் முடியாது, ஒன்றையும் எடுக்கவும் முடியாது. How many of you would like to have the best life of God? தேவனுடைய மகத்தான அந்த ஜீவியத்தை விரும்புகிறவர்கள் கை வைத்துங்க. இப்போ அவர் சொல்ற வழி இதுதான். Leave yours, take mine. One life to gain, one life to lose. Unless you lose this one, you cannot get the second one. ஒரு ஜீவன் விட வேண்டியதாக இருக்கிறது. ஒரு வாழ்க்கை திட்டம் அவர் வைத்திருக்கும் ஜீவனை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது பெற்றுக்கொள்ள. இதை விட்டால் ஒழிய அதை பெற முடியாது. இதையும் வச்சுக்கொண்டு அதையும் தாரும் ஆண்டவரே. No, put it down. அதை கீழே போடு. இதுதான் தேவ வார்த்தையின் செய்தி. இந்த செய்திகள் தான் சபைக்கு மறுபடியும் திரும்ப வேண்டும். அவருடைய திட்டம் நிறைவேற. And do this. Listen to this passage over and over.
over and மறுபடியும் 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 you will never be the same. நீ இருக்கிற பிரகாரமாகவே இருப்பதால் உன் வாழ்க்கை மாறிப்போம். உன் வாழ்க்கையே மாறிப்போம். God speaking to you today. He has spoken to you. உன்னோடு பேசியே இருக்கிறார். Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus. Praise the Lord.